வெல்கம் டு தமிழ் கிரிப்டெக். நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிரிப்டோக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் டெக்னிக்கல் அனலைஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா பிட்காயின் வந்து 68,000 வரைக்கும் போயிட்டு இப்போ $60,000 வரைக்கும் வந்திருக்கு. ஹியூஜ் ட்ராப் தான். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10% வரைக்கும் ட்ராப் அடிச்சிருக்கு. பட் எல்லோரும் பேனிக்கில் இருக்கீங்க, ப்ரோ பிட்காயின் வந்து மேலே போமா கீழே வருமாங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேனிக்கில் இருக்கீங்க. ஸோ என்னவா இருக்கும் ஸோ அதை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் கிரிப்டோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா கிட்ட வந்து 40% ஆகுது சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்தமாக தான் இருக்கும், ஏன்னா பக்கத்தில் வந்து வீடு கட்டுறாங்க, கோச்சுக்காதீங்க. இப்போது வந்து பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $60,764 இருக்குது. எத்தீரியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $4,005 இருக்குது. பினான்ஸ் பார்த்தீங்கன்னா $480 இருக்குது. சொன்னா பார்த்தீங்கன்னா கிட்ட $200 கிட்ட வந்து அதோட பழைய ஆல்டைமே ரீச் பண்ணிடுச்சு. டாட் பார்த்தீங்கன்னா வந்து $44 இருக்குது. டாட் வந்து கிட்ட வந்து இன்னொரு ஆல்டிமேட் டச் பேங்க் வந்து இன்னும் வந்து $5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பெரிய பம்ப் எடுத்துரும். 24 ஹவர்ஸில் எது அதிகமாக கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபேண்டம் அதிகமாக கொடுத்துருக்கு. ஹார்மோனி காயின் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து லாஸ்ட் 7 டேஸில் மட்டும் 18% பம்ப் கொடுத்துருக்கு. 24 ஹவர்ஸில் வந்து 7% பம்ப் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஹார்மோனி காயினை பற்றி நான் வந்து ஒரு 2 months முன்னாடி வந்து டாப் 3 சீப் ஆல் காயின்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வீடியோ நான் சொல்லும்போது வந்து $0.06 இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பம்பு தான். உங்களுக்கு கிட்ட 3 to 4x வரைக்கும் பம்பு கொடுத்துருக்கு. இணைய பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காயின் வந்து மேபி அதிகபட்சம் ஒரு $1 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது பிட்காயின் ஆல்டிகாயின் சீசனில். ஆனால் இப்போ பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நல்ல பம்பில் இருக்குது. மேபி ஒரு ட்ராப் வந்தால் நீங்கள் பை பண்ணலாம். நான் இப்போ பை பண்ணால் 0.07 நான் பை பண்ணேன். ஓகே, இப்போ வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 45.4% இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2.5 trillion இருக்குது. ஸோ கொஞ்சம் சத்தமாக தான் இருக்குது, கோச்சிக்காதீங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பிட்காயின் அப்டேட் மார்க்கெட் பார்த்தலாம். நம்ம இப்போதைக்கு வந்து இந்த பெருசாகிக்கலாம். ஓகே, என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து நான் போன வீடியோ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் phase 1, phase 2, phase 3. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். phase 1 முடிச்சுட்டு இப்போ phase 2க்குள்ளே போயிருக்கு. கண்டிப்பாக வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த phase 3 இந்த ஜோனை உடச்சி இந்த phase 3 ஜோனுக்குள்ளே போயிடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த மாதம் வந்து போன மாதம் வந்து ட்ராப் ஆகிட்டு இந்த phase 3க்குள்ளே இப்போ பிட்காயின் வந்து மூவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஆல்டைமே $64,800 மேலே போயிருக்கு. 60,000 வரைக்கும் பெரிய லெவலில் பம்பு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் கீழே வந்திருக்கு. இதுலேருந்து கீழே வந்துச்சுனால் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேஜர் சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்து $60,800 இது வந்து மேஜர் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதையும் உடச்சி கீழே வந்துச்சுன்னா நோ பிரேக் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து $57,969 வந்து நோ பிரேக் சப்போர்ட் பாயிண்ட்டுங்க. இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை உடச்சினால் மேபி வந்து பிட்காயின் திருப்பி வந்து ஒரு ட்ராப் விழுவும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 57,000 வரைக்கும் வந்துட்டு திருப்பி பம்ப் இதுலேருந்து கீழே இந்த $57,000 வரைக்கும் வந்துட்டு திருப்பி பம்ப் அடிக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் இந்த நோ பிரேக் 57,969 உடச்சினால் திருப்பி பிட்காயின் வந்து அடுத்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து இந்த 52,000 to 50,000 இந்த இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் பாயிண்ட். இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் பிட்காயின் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து இதுலேருந்து கீழே வந்துச்சுல இந்த 57,000 வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஒரு பம்ப் அடிக்க சான்ஸ் அதிகமாக இருந்தால் நான் சொல்லுவேன். ஸோ இதுலேருந்து மேலே போச்சுனால் இந்த இதுலேருந்து மேலே போச்சுனால் ஃபஸ்ட்டு மைனர் ரெஸ்டன் பாயிண்ட்டாக வந்து $61,791 வந்து ஒரு மைனர் ரெஸ்டன் பாயிண்ட்டாக இருக்குது. இதையும் உடச்சினால் பிட்காயின் வந்து அதோட ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸாக வந்து $64,891 இது வந்து மேஜர் ரெஸ்டன் பாயிண்ட்டு. ஸோ இந்த ரெஸ்டன் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பியர் மார்க்கெட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வந்து எப்போ வந்து இந்த பியர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த $40,400 இது என்றைக்கு உடைக்குதோ அன்றைக்கி தான் பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஏன் வந்து பிட்காயின் இந்த அளவுக்கு ட்ராப் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ட்ராப்புங்கிறது ரொம்ப வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லணும்னா பிட்காயின் வந்து எப்போவுமே வந்து பம்பு அப்படியே மேலே போயிட்டே இருக்காது கைஸ். ஒரு மேலே போகும் கீழே வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், இதுக்கு முன்னாடி பிட்காயின் வந்து கீழே வந்துருச்சா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வந்து 18,000 வந்துருக்குல்ல. இது நல்லா பம்பு கொடுத்து மேலே போயிருக்கு பாருங்கள். கிட்ட வந்து 41,000 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ராப்பு இங்கே ட்ராப் ஆகிருக்கு பாருங்கள். திருப்பி ஒரு பம்பு, திருப்பி ஒரு ட்ராப்பு, திருப்பி ஒரு பம்பு, திருப்பி ஒரு ட்ராப்பு, அதுக்கப்புறம் ஒரு பம்பு. ஸோ இப்படி தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ராப் கொடுத்து $60,000 போயிட்டு ட்ராப் கொடுத்து திருப்பி ஒரு பம்பு கொடுத்துருக்கு. ஆனால் இதோட இந்த ஹை ஃபார்ம் பண்ண முடியல. இந்த ஹை ஃபார்ம் பண்ண முடியாதனால வந்து நியூஸை வச்சு பெரிய அளவு கீழே வந்துருச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹை ஃபார்ம் இருக்குல்ல, ட்ராப் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஹையோட இந்த ஹை பெருசு, ஹையர். அப்போ இந்த ஹையோட இந்த ஹை ரொம்ப பெருசு. இதுக்கும் உங்களுக்கு மொமெண்டம் பாருங்கள் அந்த அளவுக்கு பெரிய மொமெண்டமாக இருக்குது. ஸோ இங்கே எப்படி உங்களுக்கு வந்து மொமெண்டம் இருந்துச்சோ இதுக்கும் பெரிய மொமெண்டம் இருக்கும். அதே மாதிரி போக கம்மியாகிட்டே இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் பெரிய மொமெண்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மொமெண்ட்டுக்கும் பாருங்கள் பெரிய மொமெண்டமாக இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு புல்ரன் தான் இருக்குது. அதே மாதிரி phase 1 phase 2 நான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து இப்போ பிட்காயின் phase 3க்குள்ளே போயிருக்குல்ல, இந்த phase 3யோட ஹை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து 81,000. ஸோ மேபி வந்து இன்னொரு நெக்ஸ்ட்டு 2 monthsக்குள்ளே வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே மேபி வந்து 81,000 to 90,000 வரைக்கும் பிட்காயின் போக சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ பார்த்தலாம். ஸோ ஏன் வந்து ஆல் டைம் டச் பண்ணதுக்கப்புறம் பிட்காயின் நீங்களாம் சொன்னீங்க அப்புறம் ஆல் டைம் டச் பண்ணாலும் அப்படியே மேலே போயிடும், ஏன் இந்த அளவுக்கு ட்ராப், ஏன் இந்த மாதிரி ட்ராப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், பிட்காயின் வந்து போன நவம்பர் மாதம் வந்து பிட்காயின் வந்து ஒரு பம்பு கொடுத்துருக்கு. கிட்ட வந்து ஒரு மேலே வரைக்கும் போயிருக்கு. கிட்ட வந்து ஒரு போன அக்டோபர் 10 வந்து $10,000 இருந்துச்சு. அப்படியே மேலே போயிட்டு கிட்டத்தட்ட வந்து பழைய ஆல் டைம் 2017க்கான $19,400 இது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி போயிருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு குறித்து கூட காமிக்கிறேன். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வாட்டி வந்து போயிருக்கு, கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே போய் டச் பண்ணியிருக்கு, திருப்பி ஒரு டம்ப்பு, திருப்பி அதுக்கப்புறம் உடச்சிட்டு பெரிய அளவில் பம்ப் ஆகிருக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இந்த ஒவ்வொரு ஆல் டைம் டச் பண்ணும்போது வந்து பிட்காயின் வந்து ஒரு டெஸ்ட் எடுக்குதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சகஜம் தான். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த டம்ப் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த மேலே வந்து டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கிட்டத்தட்ட 17% வரைக்கும் டம்ப் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டச்சில். அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பி வந்து ஒரு ஐ டச் பண்ணிட்டு டம்ப் வந்திருக்கு பாருங்கள். இது எவ்வளோ கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட வந்து 10% கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இங்கே பண்ணியிருக்கு. இதுக்கு நீங்கள் பேனிக்காக பெரிய லெவலில் சான்ஸ் இல்லை நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போயும் வந்து பிட்காயின் வந்து ஹை போயிட்டு ஒரு 10% ட்ராப் கொடுத்துருக்கு. ஏன்னா பிட்காயின் வந்து $10,000 இருக்கும்போது 10% ட்ராப்புங்கிறது வந்து வெறும் வந்து $1,000. அப்போ உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. நம்மளுக்கு $1,000ங்கிறப்ப அது அவங்களுக்கு பெருசாக தெரில. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து 10% ட்ராப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு $12,000ங்கிறப்ப நம்ம ஊருக்கு அது பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து $12,000ங்கிறது நம்ம ஊருக்கு வந்து 8 லட்ச ரூபா. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து 10%ங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ராப் கிடையாது. அது 10% ட்ராப்புங்கிறதே உங்களுக்கு $10,000ங்கிறது சின்ன ட்ராப் தான் நான் சொல்ல வரேன். ரொம்ப சின்ன ட்ராப் கைஸ். இது வந்து ஒரு பெரிய லெவலில் பெரிய டம்ப்பு அப்படியே கிராஷ்னா நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். இன்னும் பொறுத்த வரைக்கும் 40% 30% ட்ராப் தான் நீங்கள் வந்து பெரிய அளவில் கீழே போகணும். இப்போ வந்து 10%ங்கிறது வந்து $10,000 கீழே இருக்குன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் தான், சின்ன ஒரு இதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து யாரும் பேனிக் ஆக வேண்டாம். என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இதுலேருந்து மேலே போகும்னா ஃபஸ்ட்டு ரெஸ்டன் பாயிண்ட்டாக வந்து இந்த ரெஸ்டன் பாயிண்ட் இருக்குது. ஸோ $61,791 இது வந்து ஒரு மைனர் ரெஸ்டன் பாயிண்ட். இதை உடச்சி மேலே போச்சுன்னா ஆல் டைம் ரெசிஸ்டன்ட்னு ஒன்று இருக்குது guys, $64,891. இதை உடச்சா தான் பிட்காயின் வந்து அடுத்த மூவ்மெண்ட் பெரிய அளவில் போகும். என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து பிட்காயின் வந்து அதிகபட்சமாக வந்து எவ்வளோ போங்கன்னா வந்து ஒரு 90,000 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பிட்காயினோட லாங் டேர்ம் ஹையாக பார்த்தீங்கன்னா வந்து மேபி வந்து இயர் கணக்காக கூட ஆகலாம். ஸ்லோலி மூவ்மெண்ட்டுக்கு நான் இருக்கலாம். மேபி வந்து நெக்ஸ்ட் இயர் கூட அது போகலாம், இந்த ஜனவரி பிப்ரவரி கூட போகலாம். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பிட்காயின் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 150Kலேருந்து 160K வரைக்கும் போக சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு யாரும் பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா வந்து எவ்ரி ஆல்டிமேட் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ராப் இருக்கும். இது இது வந்து ஒரு கரெக்ஷன் தான். இதை நினச்சி பேனிக் ஆகிட்டு வித்துட்டு வெளியே வராதிங்க. ஆல்ட்காயின் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கன்னா வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தலாம். ஸோ ஓகே இங்கே இருக்குது. ஓகே பிட்காயின் டாமினன்ஸ். ஓகே பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து திருப்பி இதுக்கு போயிட்டு திருப்பி இப்போ ட்ராப் அடிச்சிருக்கு. இந்த ட்ராப் வந்து அதிகபட்சமாக வந்து இந்த இது வரைக்கும் வரலாம், 43.88 வரைக்கும் வரலாம். ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மாதிரி, சின்ன ஒரு பம்பு மாதிரி ஆகும். பட் இதுலேருந்து திருப்பி வந்து ஒரு மேலே போவாங்க. என்ன வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து திருப்பி வந்து இங்கே வந்து சப்போர்ட் வந்து திருப்பி மேலே போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அதிகபட்சம் 49 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்லோ டவுனாக போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஆல்ட்காயினுக்குன்னு ஒரு அக்குமுலேஷன் ஜோன் வரும். அந்த ஜோனை கரெக்டாக பிடிச்சிருங்க. ஸோ அதை நான் வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போயே என்னை பொறுத்தவரைக்கும் ஆல்ட்காயின்ஸோட அக்குமுலேட் ஜோன் தான். மேபி இந்த எவ்வளோ தூரம் ட்ராப் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆல்ட்காயின்ஸ் அக்குமுலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி சார்ட்டை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வீக்லி சார்ட் பார்ப்போம். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஹைக்கும் பாருங்கள், இதுக்கும் பாருங்கள் ஒரு நல்ல இந்த டவுன்லேருந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த ஹையோட இந்த கேண்டில் வந்து ஹை வச்சிருச்சு. இந்த ஆல் டைம் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட டாப்போட இந்த கேண்டில் வந்து அதிகபட்சமாக மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் குறித்து கூட காமிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ மேபி இப்போதைக்கு வந்து திருப்பி இந்த கீழே வரும் அப்படிங்கிறது வந்து என்னையை பற்றி இப்போ சான்ஸ் இல்லை. அதே வச்சா 43 இந்த 40லாம் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இதான் கைஸ், இதான் பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை, அடுத்த பார்ப்போம்.